வணக்கம். பள்ளி கல்லூரிகள் அலுவலகங்கள் என்று பரபரப்பாக இந்த காலை நேரத்தில் பயணிக்கக்கூடிய நேரம்தான் காலை 7 மணி முதல் 10 மணி நேரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தை பொறுத்தவரை பீக் ஹவர்ஸ் என்று வரைமுறைப்படுத்தப்படும். இது போன்ற பீக் ஹவர்ஸில் தான் நேற்று முன்தினம் பொறுத்தவரை பெரம்பூர் பேப்பர் மில் சாலை பகுதியில் ஒரு தாய் தனது மகள் 10 வயது மகளை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற பொழுது சாலையில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் நிலை தடுமாறி அந்த குழந்தை கீழே தவறி விழுந்ததில் தண்ணீர் லாரி மோதி அந்த குழந்தை சம்பவ இடத்திலேயே பலியானது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கனரக வாகனங்கள் தண்ணீர் லாரி போன்ற பெரிய கனரக வாகனங்களை இந்த பீக் ஹவர்ஸில் செல்லக்கூடாது என்று ஏற்கனவே விதி இருந்தும் கூட அதனை இன்னும் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்று காவல் ஆணையர் கூட உத்தரவிட்டிருந்தார். இருந்தும் கூட இன்றைய தினம் இந்த 7 மணிக்கு மேலாக இந்த பீக் ஹவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் தண்ணீர் லாரி இந்த நுங்கம்பாக்கம் பகுதி வரையிலும் கூட வந்திருக்கிறது. இந்த தண்ணீர் லாரி ஓட்டுநரிடம் கேட்ட பொழுது சேப்பாக்கம் பகுதியில் இருந்து வருவதாக தெரிவித்ததையும் பார்க்க முடிந்தது. தற்பொழுது நாம் நேராக பார்க்க முடியும். நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலை பகுதியில் தான் இந்த தண்ணீர் லாரி தற்பொழுது அந்த தண்ணீர் சேவையை அளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சேப்பாக்கம் பகுதியில் இருந்து 7 மணிக்கு மேலாக 7:15 மணி அளவில் தான் இந்த பகுதியை இந்த தண்ணீர் லாரி வந்தடைந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்பொழுதைய நேரத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் மணி சரியாக 8:09 என்ற அளவில் ஆகிறது. தற்பொழுது நேரம் வரை தண்ணீர் லாரி இந்த நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் உள்ள இந்த சதன் ரயில்வே ஆபீஸ் உள்ளேதான் இருக்கிறது. இதற்கு மேலாக பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் செல்லும் நேரம் என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இந்த தண்ணீர் லாரி எக்மோர் வழியாக பயணிக்க இருப்பதாகவும் அந்த லாரி ஓட்டுநர் பேசியதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே விதி இருந்தும் கூட இது போன்ற பிரச்சனைகள் நடந்திருந்தாலும் கூட இன்னும் இந்த தண்ணீர் லாரி போன்ற கனரக வாகனங்களை இந்த பீக் ஹவர்ஸ் நேரத்தில் இயக்குவதை மிகவும் சாதாரணமாக இவர்கள் செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. தனியார் லாரி மூலம் இந்த தண்ணீர் லாரி தொடர்ந்து இயங்கி வருகிறது. குறிப்பாக இந்த காலை 7 மணி முதல் 10 மணியாக இருக்கட்டும், மாலை 4 மணி முதல் 6 மணியாக இருக்கட்டும், இந்த நேரங்களில் எல்லாம் பள்ளி கல்லூரிகள் முடித்தும் அலுவலகங்கள் செல்பவர்களும் தொடர்ந்து சென்ற நேரமாக இருக்கிறது. இங்கு அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதால் இது போன்ற கனரக வாகனங்கள் செல்வதால் அதிகமாக போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். அது போன்ற விபத்தும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாகவே இந்த விதியானது அமல்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தும் கூட இந்த விதியை மீறி இந்த கனரக வாகனங்கள் இயங்கியதன் காரணமாகவே அந்த 10 வயது சிறுமி உயிரிழந்த சோகம் ஏற்பட்டிருக்கிறது.